வைகாசி மாதத்துல கடகராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் தொழிலுக்குமே உரிய மாசமாக இருக்கு. திருப்தி உண்டு, நினைச்சது நடக்கும். குரூப் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் ஐடியாலாம் எனக்கு இருக்கு சார். அந்த ஐடியா இந்த ஐடியா கனவுகள்லாம் வருது, அதெல்லாம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, பிரமாதமா வரும். யோகம் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். யாருக்கான ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், குழந்தைகள் பேர் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதேனும் ஒரு முக்கியமான பொருள் வாங்கணும்னா அப்படி வாங்குறதுக்குண்டான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்கள் சார், கடகராசி நேயர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? வைகாசி மாதத்துல கடகராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் தொழிலுக்குமே உரிய மாசமாக இருக்கு. ஓகே. திருப்தி உண்டு, நினைச்சது நடக்கும், பணவரவுகள் சேர்ந்து வரும். யாருக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுக்கக்கூடாது. ஏன் சாப்பிடல, மனைவி திட்டான். ஏன் சாப்பிடல, கணவர் திட்டார். ஏன் சாப்பிடல, குழந்தையே என்னை திட்டுறான் தெரியுமா. அதே மாதிரி பக்கத்து வீட்டில் நடந்தது, எதிர்த்த வீட்டில் நடந்தது, நண்பர்கள்ட்ட நடந்தது, தன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. நல்லா இருக்க மாதத்தை கூட அனுபவிக்காமல் போயிடுவோம். என்னாச்சு தெரியுமா, எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்படி சொன்னார், அவங்க அக்கா வந்து இப்படி பேசுகிற பக்கத்து வீட்டில் சொல்கிறது, அதை ஒருவேளை நம்ம வீட்லேயும் இப்படி நடக்குமோ, தானாக யூகிச்சுக்கூடாது. நாடகத்தில் வரதெல்லாம் தனக்குள்ளே யூகிச்சுக்கூடாது. இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சுப விரயம், லாபம் உண்டு. ஃபேமிலி பிரச்சனையில் மற்றவங்கள கலக்க விடக்கூடாது. அதே மாதிரி குரூப் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் ஐடியாலாம் எனக்கு இருக்குது சார். அந்த ஐடியா இந்த ஐடியா கனவுகள்லாம் வருது, அதெல்லாம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, பிரமாதமாக வரும். யோகம் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். 9ஆம் இடத்துக்கு சனி, பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கீர்த்தி உண்டு. ஒரு விஷயத்தை வாங்கினா அப்படி டபுள் மடங்காக பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திருக்கும். இதெல்லாம் சரி சார், 17ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கா? எப்படி ரிஷபராசிக்கு சொன்னாலோ அது மாதிரி கடகராசிக்கு 17ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் விரயம் இருக்குது, பணம் செலவாகும். அது சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. சில டைம் வண்டி வாகனம்லாம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டால் எடுக்கலாம். டிரைவிங் எல்லாம் கற்றுக்கணும்னா கற்றுக்கலாம். அதே சமயத்தில் யாருக்கான ஏதாவது பொருள் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், குழந்தைகள் பேர் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதேனும் ஒரு முக்கியமான பொருள் வாங்கணும்னா அப்படி வாங்குறதுக்குண்டான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வழிபாடு கேட்பீங்க. இந்த மாதத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா துர்க்கை பிள்ளையார் வழிபாடு ரொம்ப அற்புதமான வழிபாடாக. சூப்பர் சார், சூப்பர். இப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? இந்த வைகாசி மாதம்ங்கிறது 15/5/2026 அன்னைக்கு தொடங்கி அடுத்த முடிகிறது பார்த்தீங்கன்னா 14/6/2024 14/6/2026 வரைக்கும் நமக்கு வந்து இந்த வைகாசி மாத பலன்கள் இருக்குது. இந்த வைகாசியில் என்னென்ன விசேஷங்கள் வருது? வைகாசி விசாகம் துர்றது, அது ஒரு சிறப்பு விசேஷங்கள் இருக்கு. வைகாசினாலே விசேஷம்தான். முகூர்த்தம் நிறைஞ்ச அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். 2வது மாதம், அதாவது கால புருஷ தத்துவத்தில் ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தை என்ன மாதம்? ரிஷபம். உழைப்புக்கே உண்டான மாதம் இந்த மாதம். 2ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, பொன் பொருள் ஆபரணங்கள், பணம், கையிருப்பு, பேச்சு, உணவு, அதே போன்று செல்வ செழிப்பு, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. எனக்கு பணத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டை சச்சரவுகள் இருக்குது, ஃபேமிலியில் இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி பல்வேறு விதமான குழப்பம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் இருக்கக்கூடிய விரதங்கள் அவர்களை மேலோங்கும், வெற்றிகளை கொடுக்கறதாக ஆகும். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அவங்களை மேலும் 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 பெருக்கும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதத்துல தான் இந்த வைகாசி மாதம் இருக்கு. இந்த வைகாசி மாதத்துல இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப விசேஷம். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலமா இருக்கு. அதே மாதிரி நாள் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் இல்லாமல் இருக்கு. சூரியன் பலம் இல்லைன்னா இந்த மாதத்துக்கு வீக் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல கண் சம்பந்தமான உபாதைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். உடம்புல ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள், சூடு சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். புதன் அந்த மாதத்துல கரெக்டாக சூரியன் பக்கத்தில் இருக்க. சுக்கிரன் இருக்க எங்க ஒரு 3 நாட்கள் வரைக்கும் சுக்கிரன் வந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கார். அப்போ பணவரவுகளை கொடுக்க சொந்த வீட்டில் இருக்கார். ஒரு 3 நாட்கள் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார்.
அப்போது இதெல்லாம் ஒரு சுப விஷயங்கள், அதாவது குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்துக்குண்டான மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். சார், வைகாசி மாதத்தில் இப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க, ஒரு சுப காரியத்துக்கு தேதி குறிக்கிறாங்கன்னா குறிக்கலாமா? எந்தெந்த ராசி குறிக்கலாம்? இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஓகே. 2 அமாவாசை எப்போ வருதுன்னா 16/5/2026 அன்னைக்கு சனிக்கிழமை. ஓகே. அன்னைக்கு அமாவாசை, சர்வ அமாவாசை, கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுறது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் இன்னொரு அமாவாசை இருக்குது. எப்போ அப்படின்னா கரெக்டாக 31ஆம் தேதி, வைகாசி 31, 14/6/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்னைக்கு இந்த மாதம் 2 அமாவாசை வரங்காட்டி சில விசேஷங்கள் கொண்டாட மாட்டாங்க. நிறைய பேர் 2 அமாவாசைகள் வருது, அதனால் சிறப்பு நிகழ்ச்சிகள், சுப காரியங்களை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் இந்த வைகாசி மாதம், ஏன்னா சித்திரை மாதம் எப்படி நான் பண்ணலை, வைகாசி பண்ணாத விட்டா போயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பிரீதிகள் தான் பண்ணிட்டு இந்த வைகாசி மாதம் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பம் 15/5/2026 மாத சிவராத்திரி இருக்குது. சுக்ல சதுர்த்தி 19ஆம் தேதி. சுக்ல சதுர்த்தினா வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி 19ஆம் தேதி இருந்துட்டு இருக்கு. 19ஆம் தேதி 20ஆம் தேதி இருக்குது இந்த வளர்பிறையில் வர சதுர்த்தி. சஷ்டி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சஷ்டி. முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க அந்த சஷ்டி விரதம் 21, 22 சஷ்டி வந்து வருது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் 26/5/2026 குரு பெயர்ச்சி செவ்வாய்க்கிழமை வாக்கிய பிரகாரம் வரார். குரு பகவான் பகல் 11 மணிக்கு எதிலிருந்து மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பிரவேசம் பண்ணுறது. ஆனால் திருக்கணித பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்ம பண்ணுறோம். ஸோ வாக்கிய பிரகாரம் 26ஆம் தேதியும் திருக்கணித பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி நம்ம வந்து வரோம். வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி, அது வந்து 27ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாள் 28/5/2026 அந்த பிரதோஷ நன்னாள் தான் அன்னைக்கு மகா பிரதோஷமும் கூட. அன்னைக்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரம் முடிவும் இருக்கு. எப்போ? 28ஆம் தேதி. அடுத்தது பௌர்ணமி, வைகாசி விசாகம் 29/30. இது வந்து வைகாசி விசாகம். என்ன சார் 2 நாள் சொல்கிறேன், நட்சத்திரம் 2 நாள் இருக்கா, நான் 2 நாள் சொல்லிட்டு இருக்கேன். அது கோயில், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அது வந்து மாறும். சங்கடஹர சதுர்த்தி 4/6 ஜூன் மாதம் 4ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, 4/6/2026 அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு என்ன டைம் பண்ணலான்னா காலையில் 10:06 10:42 வரைக்கும், 10:06 10:42 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் சஷ்டி 6ஆம் தேதி சஷ்டி வந்துடுது. ஏகாதசி வந்து 11/6 மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது, விரதம் இருக்கிறதுக்கு. 12/6 ஜூன் வந்து பிரதோஷம், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. கிருத்திகை மாத சிவராத்திரிங்கிறது 13/6 வருது. திருப்பி அமாவாசை 14/6 2வது அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருக்குது. இந்த மாதத்தில் இருக்கிற முழு விசேஷங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வைகாசி மாதத்தில் வந்து இந்த ராசி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா எந்த ராசி? துளாராசி, மிதுன ராசி. துளாராசியும் மிதுன ராசியும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ராசினியர்கள் வைகாசி மாதத்தில் தொழில் தொடங்கலாம்? பொதுவாக தொழில் தொடங்குறதுக்கு கடகராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசிக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். வேலை வாய்ப்புனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது. வேலைக்கு போகிறதுனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். கும்பத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, சாதகமாக இருக்குது. மீனத்துக்கு சுமாராக இருக்குது.